அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்கு. இங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கும். ஆனா ஒரு கல்யாண கச்சேரியில வந்து 2 பேர் ஒரு அரை மணி நேரம் தவில் வாசிப்பாங்க. அது எல்லாரும் அப்படியே ஒன்னும் தெரியாதவங்க கூட அப்படியே ரசிச்சு, அதாவது நல்ல சங்கீதம் தெரிஞ்சவங்க அதை உட்காந்து கேட்கறது வேற. ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அது என்னமோ நடக்குது அப்படின்னு ரொம்ப பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. இது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே உள்ள ஒரு தனி சிறப்பு. இதனால்தான் அது ராஜவாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வகையில இந்த தவில் முன்னாடி இருந்தது அமைப்புலேருந்து இப்ப நிச்சயமா வேற விதமா அமைஞ்சிருக்கு. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்போ அடுத்த செஷன்ல வந்து ஐயா கோவிந்தராஜன் ஐயா வந்து விளக்கமா இந்த மாற்றங்கள் ஏன் நடந்தது, அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத நிச்சயம் சொல்லுவார். இதனால பல சுலபங்கள் நகழ்ந்திருந்தாலும் குறிப்பா இந்த மியூசிக் அப்படிங்கிறது நாதம் அப்படிங்கிறது தான், இந்த ஒலி, அந்த ஒலியோட தெய்வீகம். அந்த நாதத்துல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இன்னைக்கும் அந்த